கமல் கட்சி ஆரம்பிச்சு டார்ச் லைட்டை போட்டு டிவியை உடைச்சு அந்த டிவிக்குள்ளே போய் ஐக்கியமாயிட்டார் டார்ச் லைட்டோட என்பதை நாமும் பார்த்தோம், உலகமும் பார்த்தது. ரஜினி அவர்கள் கட்சி ஒன்று தொடங்குவதாக அறிவித்து அவரோட கட்சி இப்போ நிர்வாகி வேறு அவருக்கு தெரியாது. கிட்னி சரியில்லை அப்படின்ட்டு அவர் வெளிப்படையாக சொல்லிட்டாரு, எனக்கு உடல்நிலை சரியில்லைங்க, நான் வரல அப்படின்ட்டாரு. இப்போ கமலுக்கு எம்பி ஆகிட்டேன் பார்த்தியா அப்படின்னு காட்டணும். இவ்வளோ தான். இந்த 10 வருஷத்தில் என்னைக்கு வீடு தேடி போய் ரஜினியை பார்த்துருக்கீங்க நீங்கள்? இந்த அற்புதமான மனிதர்கள் நான் சொல்கிறது இதுக்கு தான். ஒன்றும் நண்பர்ன்றதுக்காகலாம் போய் நான் ஆசீர்வாதம் வாங்க போனீங்களா? பார்த்தியா எம்பி ஆகிட்டேன் போய் காட்டணும். நம்மக்கிட்ட ஓட்டு வாங்க எம்பி நீ திமுக போட்ட பிச்சை இல்லையா? இருந்தாலும் அதை போய் பீத்திக்கணும். இவரோட உடனே போய் பார்த்துட்டு எனக்கு நண்பருடன் அப்படின்னு அவர் வந்து வாழ்த்துக்கள் உள்ளுக்குள்ள எப்படி திட்டுவாங்கன்னு 2 பேரையும் தனிப்பட்ட முறையில் போய் சந்தித்த பத்திரிகையாளர்கள் பல கதைகளை என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள். திரு ரஜினியை தனிப்பட்ட முறையில் சந்தித்த பத்திரிகையாளர் நான் அரசியல் வரத்தை பற்றி என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமலுக்கு ட்ராக்ஷன் அதிகமாக எனக்கு ட்ராக்ஷன் அதிகமாக ரஜினி கேட்டிருக்காரு. ரஜினிக்கு வந்து என்டர்டெய்னர் ஆஃப் த செஞ்சுரின்ட்டு மும்பையில் ஒரு நிறுவனம் படம் கொடுத்தப்போ இந்த கௌதம் படம் ஒன்று நடிச்சார்ல, வேட்டையாடு விளையாடு நடித்து கொண்டிருந்த தருணம், என்டர்டெய்னர் ஆஃப் த செஞ்சுரி என்று ஒரு நிறுவனம் மும்பையில் ரஜினிக்கு விருது கொடுத்தது. அவன் என்டர்டெய்னர் ஆஃப் த செஞ்சுரினா இப்போ நான் யார் என்று இரவு முழுக்க புலம்பி இருக்கிறார் கமல். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் அற்பமான மனிதர்கள், விட்டுருங்க. அவர் என்னமோ ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு எம்பி ஆன மாதிரி இந்த எம்பி ஆகிட்டு கமல் பண்ணுற அலப்புற இருக்கே, இன்று பதவியே இருக்கிறார், இன்று வந்து விட்டார், நின்று விட்டார், அந்த சர்டிஃபிகேட்டை தூக்கிட்டு சுற்றுறதை பார்த்துருக்கீங்களா? விடுங்க.